வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நான் ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் அடிக்க போகிறேன். அதை நீங்களும் பாருங்கோ. இதுக்கு நான் கேரட், இஞ்சி மிச்சம் போட போட சொல்லுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் அடித்து குடிங்கோ ஃப்ரெஷ்ஷாக. அதுதான் உடலுக்கு நல்லது. கடையில் விற்கிற கலப்படங்கள்லாம் இருக்குது. கடையில் பழுதா போகாமல் இருக்கிறதுக்கு எதுவும் கலப்பாங்களானே. அதனால நாங்களே அடித்து குடிப்போம். இப்போ நாங்கள் கேரட்டை போடுவோம். இது கேரட், இஞ்சியும் ஒரு 2 வட்டி போட வேணும். இது பீட்ரூட்டையும் போட்டு அடித்தம் பார்ப்போம். சக்கை கூடத்தான் போகும், ஆனாலும் பிள்ளைகள் எல்லாத்தையும் குடிக்க மாட்டேன். தானே ஒன்றடி அடிச்சுட்டு கொடுத்தா குடிச்சிடுவேன். இப்படியே போட்டு அடிப்பேன். கேரட் பீட்ரூட் சேர்த்து அப்படியே போடுவோம். இதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கிறேன்டா, கேரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, இஞ்சி இருக்குது, மஞ்சள் ஒரு சின்ன துண்டு போட்டு நான் அந்த பச்சை மஞ்சள் கடையில் வண்டி, ஆப்பிள் இருக்குது, பீர்னை இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இவ்வளவும் போட்டது தான். வட்டி எல்லாம் ஒன்றடியாக போட்டுட்டு எல்லாம் அடிச்சுட்டு பார்ப்போம். வேலையண்டு ஓடாமல் லீவு நாளில் இப்படி ஹெல்த்தியாக அடித்து குடிப்போம். இல்லாட்டிக்கு உடம்புல வேர்த்தான் தான் வருது. மூட்டு வலி, முழங்கால் வலி, உடம்புல சோர்வாக இருக்கும். அப்போ இப்படி டெய்லி நீங்கள் ஏதாவது ஒரு ஜூஸ் சேர்த்து கொண்டு வந்தால் உடல் சோர்வு நீங்கு. சக்கை நிறைஞ்சிட்டு அப்போ இருக்க கொட்டிட்டு திருப்பி மிச்சத்தை போட்டு அடிப்போம். இப்போ வேறுங்க பச்சை ஆப்பிள் தெரியுதா? பச்சை ஆப்பிள், சிவப்பு ஆப்பிள், ஒரு பீர்னை 2-3 போட்டது, மற்றது ஆரஞ்சு அடியில் இருக்கு. பாருங்க, திரும்ப சக்கை முட்டிட்டு இனி ஒரு திருப்பி கொட்டிட்டு திருப்பி அடிப்பேன். சக்கை கூட வெறுந்தால் நான் ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் ஜூஸியாக குடித்தாலும் அதிலும் சத்து இருக்குத்தானே. இப்போ தோடம்பழம் பாருங்க, அடியில் நான் தோடம்பழத்தை போட்டது. இனி தோடம்பழம் அது எல்லாத்தையும் போட்டு அடிப்பேன். இப்போ பாருங்க, இன்னும் கலர்ஃபுல்லாக வந்திருக்காண்டு. நேச்சுரல். நாங்களே அடித்து நாங்களே குடித்தா அதில் ஒரு கலப்படமும் இருக்காது, பயமும் இல்லை என்னென்ன சேர்த்துருக்காண்டு. இப்போ இது ஃபுட்டில் ஆயிட்டல்ல, அதை இப்போ இன்னொரு கிண்ணத்துக்கு ஊற்றி போட்டு மிச்சத்தை அடிப்போம். அப்படி எடுத்து ஊற்றுங்கோ. பார்த்தியலா அப்படி இருக்காண்டு? அழகாயும் இருக்கு. பழங்களை இனி தனித்தனியாக சாப்பிட மாட்டேன். பீட்ரூட் கிழமைக்கு இருக்கும், அப்படித்தானே சாப்பிடுவோம். இதண்டா அப்படியே அடிச்சு விட்டா சரி. அப்புறம் ஒரு கிளாஸ் குடிங்க வேண்டா குடிச்சிடுவீங்க. நாங்களும் குடிப்போம். இப்போ எல்லா பழமும் போட்டு முடிஞ்சுது. பார்த்தியலா, சாரெல்லாம் புளிஞ்சு தந்துட்டு இது மிஞ்சினது சக்கை தான். இப்போ மிச்சத்தை ஜூஸையும் இதுக்கு ஊற்றி கிளந்து விடுவோம். கிளந்துட்டு ஒரு 2 தடவை அப்படி ஆற்றி விடுவோம். அப்போ தான் அது சேர்ந்துட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்கன்ட்டு. இப்போ கிளாஸில் ஊற்றி குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. ஆரோக்கியமான ஜூஸ். இப்போ குடிச்சு பார்ப்போம். நல்ல ஜூஸ் உண்டு. உண்மையிலேயே மிகவும் நல்லா இருக்குது. இஞ்சி போட்டது கொஞ்சம் நல்ல ஜிஞ்சர் சொட் மாதிரி இருக்குது. நல்ல டேஸ்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் அடித்து குடித்து ஆரோக்கியத்தை பேணுங்கள்.